வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரஞ்சித் சாருக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோவம் வந்திருக்கு. கோவம் வந்து பாய்ஸ் டீம் திட்டுன்னு திட்டுறாரு. என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பாய்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட நாட்டுக்கு வந்து பேர் வைக்கலாம் அப்படின்ற மாரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரஞ்சித் சார் வந்து வராரு. "என்னப்பா டிஸ்கஷனா? நாளைக்கு தானே டாஸ்க் ஆரம்பிக்கலையே?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல நாளைக்கு என்னென்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாடோட பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றோம்னு சொன்னோனே, இவர் வந்து இவரோட சஜஷன சொல்ல வராரு. அவங்க ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரணதேசம், இந்த நாடு, அந்த நாடு அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து சொல்ற விஷயத்த வந்து யாருமே கண்டுக்கல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அவனுங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி அவரு அங்க சண்ட போடல. அப்படியே விலகி வந்துட்டாரு. ஸோ இறங்கி அவர் பாட்டுக்கு கீழ போயிட்டாரு. கார்டன் ஏரியால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூப்பிடுங்கப்பா அவரு ஏதோ சொல்ல வந்தாரு. நம்ம யாரும் கேட்கல. அவர கூப்பிடுங்க அப்படின்னோனே, அவர் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து திட்டுறாரு. "என்னடா ஏதாவது பேச விடுறீங்களாடா?" அப்படின்ற மாரி டென்ஷன் ஆயி திட்டுறாரு. "நான் ஒண்ணு சொல்ல வரேன். அத யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. நான் என்ன லூசா?" அப்படின்ற மாரி செமையா திட்டிறாரு. அதுக்கப்புறம் இல்ல வாங்க சார் அப்படின்ற மாரி எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து வராரு. வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து எடுக்கலாம். ஸோ தட் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒருத்தர் தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. முத்து தான் வந்து இது நேம சொல்லணும். நீ தான் வந்து நேம சொல்லணும். நீ வந்து இந்த நேம் தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. ஆளுக்கு 10 நேம சொல்லுங்க. கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல உங்களுக்குலாம். ஆளுக்கு 10 நேம சொல்லுங்க. நாளைக்கு காலையில தான் வந்து டாஸ்க் நைட் ஃபுல்லா நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ நாளைக்கு வரையும் டைம் இருக்குன்ற பட்சத்தில ஆளுக்கு சொல்லுங்க. அதுலேருந்து ஒரு நேம நம்ம பிக் பண்ணிப்போம். அத விட்டுட்டு சும்மா ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வந்தா நச 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 நச்சக்கா முச்சுக்கான்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இனிமேலு எந்த முடிவா எடுத்தாலும் யாராவது ஒருத்தர் எடுக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும்ன்ற மாரி முத்துவ பார்த்து வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து இல்ல அப்படித்தானே எடுத்துட்டு இருக்கோம். குரூப்பா தானே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாரு அவரு. இல்ல அப்படின்றத அவர் வந்து ஆணித்தனமா சொல்றாரு. ஏன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் வந்து இதுல பங்கேற்கிறதா விச் மீன்ஸ் ஃபைனலைஸ் பண்றதா வந்து இருக்கு. லைக் முத்துக்குமரனா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும் இவங்களே வந்து டிசிஷன் எடுக்கிற மாரி இருக்கு. ஸோ அததான் வந்து மறைமுகமா வந்து சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவரு சொல்றாரு. ஸோ உடனே முத்துக்குமரன் வந்து பிரஜைக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித் அதுக்கு கவுண்டர் அடிக்கிறாரு. அது மட்டும் தான் சாமி பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாரி தெளிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முகத்து முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து கோபம் வரும். ஆனா அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாரு. இன்னைக்கும் அதே மாரி தான் ஸ்டாப் பண்ணாரு. பட் திரும்பவும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையா திட்டுறாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் மேபி அவரு சொல்றத வந்து பாய்ஸ் டீம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவரு கோவப்பட மாட்டாருன்ற பட்சத்தில அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில அவர் வந்து டென்ஷன் ஆயி என்னடா பண்றீங்க? நான் வந்து பேசுறத கேட்கவே மாட்டேன்றீங்களா? அப்படின்ற மாரி டென்ஷன் ஆயி அப்படி கத்துனதுக்கு அப்புறம் மேபி இனிமேல் அவர் சொல்ற வார்த்தைகள வந்து கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த நாடு வந்து கனிம வளம், எல்லா வளமும் நிறைந்த நாடு. ஸோ தட் ஒரு 10,000 பேர 10,00,00,000 பேர் பார்த்துட்டு இருக்கான். ஸோ தட் ஒரு சூப்பரான பேர் வைக்கணும். அப்படியே குருட்டாம்போக்குல நம்ம வந்து வச்சுட்டு போக்கூடாது. செமையான பேர வைக்கிறோம் அப்படின்ற மாரி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாரு. ஆனா அவர் பேசும்போது செகண்ட் டைம் திட்டி பேசும்போது யாருமே வந்து பேசல. எல்லாம் அமைதியா அது வந்து அவர் லிசன் பண்ணாங்க. ஸோ நம்ப ஒரு வார்த்தை நம்ம ஏதாவது சொல்றோம். அத யாரும் கேட்கலன்ற பட்சத்தில நம்ம வந்து அதுக்கான இது பேசி தான் ஆகணும். அந்த சான்ஸ எடுத்து நம்ம வந்து உரக்க சொல்லி தான் ஆகணும். அப்பதான் வந்து மத்தவங்கலாம் லிசன் பண்ணுவாங்க. ஸோ ரஞ்சித் சார் இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஓகே அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே அவங்க பார்த்துப்பாங்க. விட்டு குடுத்தாரு. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விட்டுக் குடுக்க மாட்டாரு அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவரோட கேம் பிளே என்னவா இருக்கு இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.